ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து மாட்டி விட்டா சொல்லிட்டு வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா முத்து குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவரும் இப்போ 45 லட்சம் கொண்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஐயோ, அவ்வளோ பணம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து தில்லுமுழு வேலையெல்லாம் செஞ்சுது. விஜயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மனோஜை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மாதிரியே கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. அதனால் பத்திரத்தை வாங்கி இப்போ ஃபைனான்ஸ்கிட்ட கொடுத்துட்டாருங்க உண்மை வந்து தெரிஞ்சு விஜயாவை கன்னத்தில் ஓங்கி அடிச்சிடறாரு. அதே மாதிரி மனோஜும் போட்டு அடிக்கிறாரு. எவ்வளோ கேவலமானவங்க நீங்கள் 2 பேரும், உங்கள் மூஞ்சில் முடித்தாலே பாவம், நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானா? எவ்வளோ தான் எப்போ பாரு தில்லு முள்ளு பொய் பித்தலாட்டம், இதை தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? இங்கெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக திட்டுறாரு. ஃபைனான்சியர் வேறு வந்து சொல்லிட்டாரு, உங்களுக்குலாம் வந்து இல்லையா, ஒரு பையன் ரவுடியாக இருக்கான், இன்னொரு பையன் பித்தலாட்டக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படினாலும் எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்க முடியும். 1 வருஷம் அப்படிலாம் நான் டைமே கொடுக்க முடியாது. இங்கே என்ன ஏமாத்துற மாதிரி இன்னொரு இடத்துல ஏமாற்ற மாட்டிங்களா? நீங்களாம் பெரிய ஏமாத்து கூட்டம், உங்களை மாதிரி ஏமாத்து கூட்டத்துக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஐயோ என்ன செய்ய அப்படி தெரிய முடிச்சுட்டு இருக்கேன். 1 மாதமாக டைம் கொடுங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பரிதாபப்பட்டு சரி ஒரே ஒரு மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே 45 லட்சம் எனக்கு வந்தாகணும், இல்லை அப்படின்னா இந்த வீட்டை வந்து நான் ஏலத்துக்கு விட்டுருவேன், வீட்டை ஏலத்துக்கு விட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் வந்து வச்சுருவேன். இதை கேட்டு சரி 1 மாதம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லி அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் மனோஜை வந்து பயங்கரமாக திட்டுறாரு, விஜயாவும் திட்டுறாரு. உன்னை போய் பொண்டாட்டி நினச்ச மாதிரி நீ சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்யும்போது போனால் போதும் விட்டு நீ பெரிய தப்பை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், இந்த ஜென்மத்தில் திருந்தாத ஜென்மம், இப்போ ஒன்றை மாதிரியும் வாரிசு மனோஜும் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி செய்யுது என்ன செய்யுது மீனாவும் முத்துவும் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கினது, இந்த வீடு 3 பேருக்கு கிடையாது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே 30 லட்சத்தை வாங்கி அதை வந்து உன் சொந்த இது வந்து ஆஃபீஸாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டேன். அதனால் இந்த வீடு இனிமேல் கிடையாது, இது ரவிக்கு முத்துக்கு மட்டும்தான், இந்த வீட்டில் வந்து உனக்கு ஒரு பங்கு கூட பங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் வந்து விஜயாவும் திகைச்சு போகிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வாயால் தான் வந்து வட சொல்கிறாரா என்னன்னு தெரியல, எப்போ பாரு வாயால் சொல்லுவாள். விஜயாவை ஏற்று பேசுறதுக்கு அவருக்கு தைரியமே கிடையாது. இப்போ தான் ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. விஜயா எப்போ பாரு போனால் போதுன்னு விஜயா கூடயே வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது விஜயா இவ்வளோ தூரம் வளர்ந்து காரணம் அண்ணாமலையும் சொல்லலாம். எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு. அப்போ கூட மனோஜ் அன்றைக்கே அடிச்சிருந்தான்னா அவங்க இந்த அளவு வளர்ந்துருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலே வந்து தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி கடன் அடைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு வந்து மறக்காமல் என் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.